ஃப்ரெண்ட்ஸ், அழகியழகு சீரியல் அடுத்து நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோல ஒரு குட்டி பிரமமா பார்க்கலாம் வாங்க. பாக்கியரஞ்சு வந்து கால் பண்ணி எப்படி இருக்கு இப்போ ஓகேவா ரேவதின்னு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனன்றாங்க. வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தோ சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலையும் ஓப்பனாக சொல்லுன்னு தானே சொல்லியிருக்கு. ஆனால் உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கவலைப்படுறதுக்கான இப்படி பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, எதுவாக இருந்தாலுமே மனசை விட்டு சொல்லு சரியான்றாங்க. உனக்குள்ள வச்சுட்டு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காது ரேவதின்றாங்க. மாப்பிள்ளையை என்னையும் நினைச்சா, ஆனா அவர் என்னடனா உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. பொருந்து வீட்டுக்கு கூட அனுப்பாம என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றாங்க. ஆனா இல்லைண்ணா, அது விடுன பாத்துக்கலான்றாங்க. வீட்டுல யாருக்கும் சொல்லல. வேண்டாம், இந்த விஷயத்த பத்தி யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, அவர் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படியே அவங்களுக்கு மரியாதை வேற அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்றாங்க. அவருக்கு மரியாதையே கொடுக்க கூடாது அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம்ன்றாங்க. இப்படி ஒரு அடிமை மாதிரி உன்னை அவ்வளவு நேரத்துல வந்து கொடுமைப்படுத்தி வெளியே உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கன்றாங்க. தேவையில்லாத எதுவும் வேண்டாம், நான் விட்டுறேன் அப்படின்றாங்க. எப்படி ரேவதியும் உன்னால இப்படி இருக்க முடியுது, விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிறாங்க, நீ என்னடனா அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அவங்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணி பேசுறத முதல்ல நிறுத்த ரேவதின்றாங்க. இனிமேலும் வந்து அவங்களுக்காக நீ எது ஒரு சப்போர்ட்டும் பண்ணி பேசிட்டு இருக்காதுன்றாங்க. இந்த அளவுக்கு மோசமானவங்களை எல்லாம் கொஞ்சமாச்சும் வந்து நம்ம அடக்கி வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிதான் திமிர் எடுத்து ஆடிக்கிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா அது வந்துன்றாங்க. பத்தியா மறுபடியும் வாய் எடுக்க பாக்குறேன். சரி, எப்படி இருக்க, ஓகேவா? இங்க வீட்டுல அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம வந்து போ சரியான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க. அப்புறமா தங்கராஜ் வராங்க. என்னடி உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தியா? என்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தான்றாங்க. இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்தா வீட்டுக்கு வந்து போன் சொல்லிச்சு. என்னது கஷ்டமா இருந்தவ ஏன் உன்னை டார்ச்சர் பண்றனா, குடும்பப்படுத்தலாம், நல்லா தானே இருக்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தங்கராஜ் மறுபடியும் பாத்தீங்கன்னா ரேவதி கிட்ட ரூடா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து என்ன பிரச்சனையை நம்ம தங்கராஜ் செய்ய போறாங்கன்றத அடுத்தடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.